ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எப்படி தைச்சாலும் பைப்பிங் மட்டும் வரவே மாட்டேங்குது, பர்ஃபெக்டாக வர மாட்டேங்குது ஃபினிஷிங் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த டிப்ஸ். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. பிகினர்ஸ்லாம் பைப்பிங் இது வரைக்கும் நான் வச்சதில்லை, ஆனால் வச்சு தைக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் எனக்கு வைக்கவே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நிறைய ட்ரிக்கோட நான் வந்து இப்போ கற்றுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வருஷக்கணக்கில் நம்மலாம் பைப்பிங் தச்சிருப்போம். எப்படி தச்சிருப்போம்? இது வந்து ப்ளவுஸோட கழுத்து பக்கம் இல்லையா, கழுத்து பக்கம். இது வந்து முன் பக்கம். எப்போவுமே நம்ம ப்ளவுஸோட பைப்பிங் வந்து இப்படி தான் வச்சு தைச்சிருப்போம். ஃபஸ்ட்டு இப்படி தைச்சிட்டு இதை இப்படி மடித்து தைக்கிறது தான் வழக்கம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் ஒரு புது டெக்னிக் நான் சொல்லித்தரேன். ஸோ இது நீங்கள் ஆல்ரெடி சேனல்ஸில் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலுமே நான் என்னோட சேனலில் எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போ இந்த ப்ளவுஸ் பாருங்கள், எவ்வளோ மெலிசாக இருக்குது இந்த துணி. ஆனாலுமே நான் இதில் வந்து ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் முக்கால்வாசி. ஃபைனலாக நம்ம வந்து எப்போவுமே நெக் வச்சுருவோம். நெக் வச்சு தான் சைடு அட்டாச்மெண்ட் பண்ணுவோம். ஸோ நெக் வைக்கிறப்ப பைப்பிங் கொடுக்குறப்ப எனக்கு வந்து சொல்லணும்னு தோணுச்சு. அதனால நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். பிகினர்ஸ்லேருந்து நல்லா கற்றுக்கிட்டவங்க கூட ஒரு சில பேருக்கு பைப்பிங் வைக்கிறது டவுட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்க, நம்ம எப்போவுமே நார்மலாக ஸ்ட்ரிப்ஸ் ஒரு அரை இன்ச்சுக்கு அந்த மாதிரி வந்து மடித்து தச்சு வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நான் ஒரு இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். 1 இன்ச்சுக்கு ஸ்ட்ரிப் எடுத்து அதை 2ஆக மடித்து தச்சுட்டேன். பாருங்கள், அரை இன்ச்சு தான் இருக்கா கரெக்டாக. இந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் பைப்பிங் வைக்கிறப்ப பின்னாடி கிளாத் வந்து நிற்காமல் ஃப்ரண்ட்டில் இப்படி வந்து தெரியாமல் இருக்கும், அசிங்கமாக தெரியாமல் கரெக்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு. ஸோ இப்போ பாருங்கள், அரை இன்ச்சுக்கு வர மாதிரி நான் எனக்கு தேவையான அளவு ஸ்ட்ரிப் வந்து நான் தச்சு வச்சுட்டேன். இதுவுமே நான் வீடியோவில் காட்டினா ரொம்பவே லென்த்தியாக போகும் வீடியோ. ஸோ அதனால் வந்து நான் அதை ஆல்ரெடி தச்சு வச்சுட்டேன். ஸ்ட்ரிப் எப்படி தைக்கிறதுன்னு கூட நான் வீடியோ போட்டு வச்சுருப்பேன். அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க, நான் பைப்பிங் வைக்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்பவே தின்னாக இருக்கணும், ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கணும். அப்போ எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கா. நிறைய பேர் வந்து இப்போ பைப்பிங் வச்சு போடுறது தான் ஃபேஷன்னு சொல்கிறாங்க. ஸோ சிம்பிள் ப்ளவுஸ்லேயும் பைப்பிங் வச்சிங்கன்னா ஆப்போசிட் கலரில் ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த ப்ளவுஸ். இந்த ஃபினிஷிங் நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த வீடியோ. ஸோ இப்போ பாருங்கள், ப்ளவுஸோட நெக்கை வந்து நம்ம இப்படி வச்சுக்கணும். எந்த சைடு வைக்கணும்? பேக் சைடு திருப்பி வச்சுக்கோங்க. இது பின்பக்கம், இது வந்து முன்பக்கம், இது வந்து பின்பக்கம். அதாவது துணியோட ராங் சைடுன்னு சொல்லுவாங்கல்ல, ரைட் சைடு இது ராங் சைடு. ராங் சைடில் வச்சு தைக்கிறப்ப அந்த பைப்பிங் வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். துணி பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து பைப்பிங் வைக்கிறப்ப இந்த மாதிரி வந்து ஸ்டார்டிங்கில் அரை இன்ச்சு விட்டுருங்க. சைடில் வந்து ஒரு கொஞ்சமாக துணி இருக்கிற அளவுக்கு விட்டுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஃப்ரண்ட்டில் மடிக்கிறப்ப இந்த துணி பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இங்கேருந்து நம்ம தையல் போட ஆரம்பிச்சிடணும். பாருங்கள், ஃபஸ்ட்டில் ஒரு ரஃப் பண்ணிக்கோங்க. ரஃப் பண்ணிவிட்டு அடுத்து கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாகவே தைச்சிட்டு வாங்க. தையல் வந்து சின்னஸாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் சொல்கிற மாதிரி இந்த சைட் கொஞ்சம் துணி விட்டுட்டு இப்படி தைக்க ஆரம்பிக்கணும். ஸ்லோவாகவே தைச்சிட்டு வாங்க. இதை இழுக்காதீங்க. ரொம்ப இழுத்தீங்கன்னா அப்புறம் வந்து ஃபினிஷிங் வராது. ஸோ இழுக்காமல் நல்லா நீட்டாக வந்து தைச்சிட்டு வாங்க. பேக் சைடில் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், இருந்தாலுமே அப்படியே வச்சு தைச்சிட்டு வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தைச்சிட்டாங்க. லாஸ்ட் எண்டு வரைக்குமே இதே மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து வீடியோவில் உங்களுக்கு கரெக்டாக கிளியராக தெரியணுன்றதுனால ஓரளவுக்கு நான் ஸ்லோவாக தான் தைச்சிட்ருக்கேன். ஸோ இது வந்து எந்த மிஷின் வச்சு தைச்சாலும், சின்ன மிஷின் வச்சு தைச்சாலும் இதே டெக்னிக் தான். எல்லா விதமான துணிலையும் இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங்கு. ஸோ நிறைய பேர் வந்து பைப்பிங் வச்சு கேட்பாங்க. பைப்பிங் எனக்கு தைக்க தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து பைப்பிங் வைக்கிறது எப்படின்னு சொல்லி கற்றுக்கோங்க. இந்த வீடியோ ஒரு தடவைக்கு 4 தடவை பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஸோ என்னோடய சேனலில் பிகினர்ஸ்க்கான ப்ளவுஸ் கட்டிங்கு, அப்புறம் குட்டி பசங்களுக்கு போடுற ஸ்கர்ட்டோட கட்டிங்கு, நிறைய விஷயங்கள் இருக்குது என்னோடய சேனலில். ப்ளவுஸ் டிசைன்ஸ் வீடியோ இருக்குது, மிஷின் ரிவ்யூ வீடியோ இருக்குது. புதுசாக மிஷின் வாங்க போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி மிஷின் சூட் ஆகும் அப்படின்றது இருக்குது. ஸோ மிஷின் த்ரெட் பண்ணுறதுலேருந்து ஆயிலிங் பண்ணுற வரைக்கும், மிஷினை மெயின்டைன் பண்ணுற வரைக்கும் எல்லா வீடியோஸும் நம்மளோட சேனலில் இருக்குது. ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ ஈஸியாக இருக்குது. ஸோ பேப்பரில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து துணியில் எடுத்து கட் பண்ணுங்கள். பேப்பர் கட்டிங் நீங்கள் கற்றுக்கிட்டாவே போதும். நான் போட்டிருக்க வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா அந்த ஒரு வீடியோலேயே நீங்கள் வந்து எந்த சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் அதை நீங்கள் வந்து ஈஸியாக கட் பண்ணிடலாம். அதாவது இப்போது பெரிய பெரிய கடையிலலாம், டெய்லர் கடையிலலாம் எப்படி கட் பண்ணுறாங்களோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நான் கட் பண்ணியிருப்பேன். ஸோ ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே வந்து பெண்கள் வந்து ஏதாவது ஒரு கைத்தொழில் கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா படிச்சிருந்தாலுமே கைத்தொழில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம வெளியவே போயிட்டு வேலை செய்ய முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம வீட்டிலேருந்து சம்பாதிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து கைத்தொழில் கண்டிப்பாக வந்து தேவை. ஸோ எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச கைத்தொழில் தேர்ந்தெடுத்து கற்றுக்கோங்க. ஸோ நானும் நல்லா படிச்சிருக்கேன். ஸோ இருந்தாலுமே எனக்கு டெய்லரிங்கில் வந்து 6th படிக்கிறதுலேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் வந்து எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி மிஷின் வாங்கி நான் வீட்டிலே தான் வச்சு தைச்சிருக்கேன். ஸோ என்னோட பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு. அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் டெய்லரிங் வந்து ரொம்ப ரொம்ப நான் மனசுக்கு பிடிச்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட பேசிட்டு பாருங்கள் ஃபினிஷிங் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ லாஸ்ட்லேயும் நம்ம வந்து அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் நம்ம எந்த மாதிரி விட்டோமோ அந்த மாதிரி விடணும். லாஸ்ட்டில் ஒரு ரஃப் பண்ணிக்கோங்க. ரஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அரை இன்ச்சு இங்கேயுமே விட்டுருங்க. அரை இன்ச்சு இங்கேயுமே விட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் திருப்பிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தையல் எங்கே போட்டிருக்கீங்கன்னு சொல்லி. இப்போ இப்படி திருப்பிட்டு இப்போ நீங்கள் மேலே விட்டுருக்கீங்களா, அந்த கிளாத்தை வந்து உள்ளே ஃபோல்டு பண்ணி தைக்கணும். இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை பாருங்கள், தெரியுதா?
இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு தப்பமா வந்து பைப்பிங் வேணுமோ, அந்த அளவுக்கு நீங்க ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா வரும். நீங்க ம மா மணிக்கணக்குல நீங்க உட்காந்து தைக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஃபினிஷிங் வந்து செம்மையா வரும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல. நெறைய வீடியோஸ் நான் வந்து கண்டிப்பா போடுறேன். நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. மேக்ஸி ட்ரெஸ் வீடியோஸ்லாம் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நானே ஷூட் பண்ணி நானே எடிட் பண்றதுனால எனக்கு அவ்வளவா டைம் இருக்க மாட்டேங்குது. ஆனா நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஷூட் பண்ணி அப்லோட் பண்றேன். ஸோ பாருங்க, இப்போ நான் பைப்பிங் குடுத்துட்டு வந்திருக்கேன். எந்த அளவுக்கு மெலிசா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து தச்சுக்கலாம். ஆனா எனக்கு ஓரளவுக்கு நான் பாருங்க இங்க தள்ளி தச்சிருக்கேன் ஓரளவுக்கு. ஸோ அதனால எனக்கு ஓரளவுக்கு பைப்பிங் தேவைன்றதுனால நான் மேல நல்லாவே துணி விட்டு வந்து தச்சிருக்கேன். ஸோ ரொம்ப தின்னா வேணுன்றவங்க கூட சூப்பரா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணீங்கன்னா தின்னா தைக்கலாம். பாருங்க நான் இங்க உங்களுக்கு தச்சு காட்டுறேன். தெரியுதுங்களா? இவ்வளோ தின்னா இருக்குன்னு சொல்லி ரொம்ப மெலிசா வரும். நல்லா சூப்பரா வரும். அந்த அந்த கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பக்காவா உட்காரும். ஸோ கண்டிப்பா வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு வேஸ்ட் கிளாத்ல தச்சு பாருங்க. தச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி மெயின் கிளாத்ல தைக்கணும். ஸோ அப்புறமா இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நெனச்சேன். நான் ப்ளவுஸ் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறப்பவே என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, லைனிங்கு மெயின் கிளாத் வச்சு லைனிங்க நான் திருப்பிக்கிட்டேன். திருப்பிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மாரி வச்சு தைக்கிறேன். ஸோ இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ண மறந்துறாதீங்க. நெக்க வந்து ஃபர்ஸ்ட்டு திருப்பிக்கணும். திருப்பிட்டு தான் இந்த மாரி வச்சு தைக்கணும். ஸோ இப்ப பாருங்க, நார்மலா நீங்க வந்து உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நீங்க வந்து ஜாலியா வந்து தச்சு முடிச்சிடலாம். அந்த பைப்பிங்க்கான டென்ஷனே எடுக்க தேவையில்ல. ஸோ எந்த அளவுக்கு மெலிசா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க மெலிசா கூட தச்சுக்கலாம். கொஞ்சம் இந்த கலர் வந்து நல்லா தெரியணும், ஒயிட் கலர் வந்து நல்லா தெரியணுன்றதுனால நான் இங்க பாருங்க விட்டு வச்சிருக்கேன். இதுலயே நல்லா தின்னா தான் தெரியும் உங்களுக்கு. ம் அப்புறம் வந்து என்னோட சேனல்ல நெறைய வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்றீங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் Instagramல வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் கிளிப்பிங்ஸ் நெறைய ஆட் பண்ணி வச்சிருப்பேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் ஷார்ட்டா ஷூட் பண்றப்ப அத வந்து நான் அதில அப்லோட் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ அதையும் வாட்ச் பண்ணுங்க. Instagramல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, YouTube ஃபாலோ பண்ணுங்க. YouTube பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, Instagram ஃபாலோ பண்ணுங்க. நெறைய 2 இதுலயும் வந்து நெறைய டிஃபரெண்ட் வீடியோஸ் வரும். ஸோ நெறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு சில டவுட்ஸ். அதையும் நான் வந்து கிளாரிஃபிகேஷனுக்காக ஒன் பை ஒன்னா வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் நெறைய பேர் வந்து ஃபால்ஸ் ஸ்டிச் பண்ற வீடியோ கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு டெய்லரிங்கே தெரியாது. ஆனா எனக்கு ஒரு பிகினிங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபால்ஸ் தைக்கிற வீடியோ அத பார்த்து வாட்ச் பண்ணிக்கோங்க. அந்த ஃபால்ஸ் தைக்கிற வீடியோல நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு நாளைக்கு சும்மா ஒரு 10 சாரீக்கு நீங்க ஃபால்ஸ் அடிக்கிறீங்கன்னா கூட அதுவும் நல்ல காசு தான். ஃபால்ஸுக்கு ஒரு ஒரு ஃபால்ஸுக்கு நீங்க ரூ. 20 சார்ஜ் பண்றீங்கன்னா கூட ரூ. 200 வந்துரும். சாரியோட பல்லு அடிக்கிறதுக்கு ஒரு ரூ. 10 வாங்குனீங்கன்னா கூட ரூ. 30 ரூ. 300 வந்துரும். ஸோ அந்த மாரி வந்து நீங்க ஈஸியா அதுல வந்து ஏர்ன் பண்ணிட்டு போலாம். எப்பவுமே டெய்லர்ஸ் எல்லா டெய்லர்ஸும் நீங்க பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு பிஸியா இருந்தாலுமே, நான் வந்து எனக்கு டைம் இல்ல, நான் அப்புறமா தைக்கிறேன் அப்படி இப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க. வாங்கி வந்து ஒரு சின்ன வேலையா இருந்தாலுமே வாங்கி செஞ்சு குடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத கத்துக்கிறதுக்கு அவங்க அவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ அது மூலமா வர்ற ரூ. 1 கூட அவங்க வந்து மத்தவங்களுக்கு குடுக்க வந்து இது பண்ண மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் டெய்லரிங் கத்துக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. கத்துக்கிட்டதுக்கப்புறம் ஒரு குட்டியா ஒரு தையல் அடிச்சு குடுக்கணும் அப்படின்னாலும், நம்ம வந்து முகம் சுளிக்காம வாங்கி தையல் அடிச்சு தரணும். ஸோ அப்போதான் வந்து அந்த தொழில் வந்து மென்மேலும் வளரும். ஸோ கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புறேன். வீட்ல இருந்தபடியே நம்ம சூப்பரா வந்து சம்பாதிக்க முடியும். டெய்லரிங் வந்து ஒரு நல்ல வழி. ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, வெளிய போய் என்னால பண்ண முடியல, எனக்கு உடம்பு முடியல அப்படிங்கிறவங்க, ஒரு குட்டி மிஷின் வாங்கி வச்சுட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். நானுமே என்னோட பிகினிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டி மிஷின் தான் வாங்குனேன். குட்டி மிஷின் வாங்கி அப்போ நான் 6த் படிச்சுட்டு இருந்தேன். அப்பயும் நான் மிஷின் வாங்கிட்டேன். "உனக்கு மொபைல் வேணுமா? மிஷின் வேணுமான்னு?" கேட்கிறப்ப நான் 6த் படிக்கிறப்ப என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "எனக்கு டெய்லரிங் மிஷின் தான் வேணும்னு" சொல்லி கேட்டேன். ஸோ டெய்லரிங் மிஷின் வாங்கி குடுத்துட்டாங்க அப்பவே. அப்பவே குட்டி குட்டியா நான் தைக்க ஆரம்பிச்சுட்டேன். நெறைய பேர் நெறைய விதமா பேச ஆரம்பிச்சாலும் நான் அத பத்தியெல்லாம் கண்டுக்கவே இல்ல. இப்ப கூட தான் கேட்பாங்க, டிகிரி படிச்சுட்டு எதுக்கு வந்து நீங்க டெய்லரிங் பண்றீங்கன்னு சொல்லி. ஆனா எனக்கு புடிச்ச விஷயம் நான் செய்றேன்றதுல எனக்கு ஒரு தனி சந்தோஷம் தான். ஸோ அதனால நான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெய்லரிங் ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்குமே பிடிக்கும். ஸோ அவ்வளோதான், நான் உங்ககிட்ட பேசிட்டே வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டேன். பாருங்க இப்ப தெரியுதுங்களா? இந்த கார்னர் பாருங்க தெரியுதுங்களா? பேக் சைட்லயும் ஃபினிஷிங் சூப்பரா வரும். நான் இது ஏன் அதிகமா எடுக்க வேண்டாம்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் தச்சுட்டேன் இல்லையா? இப்ப பாருங்க இப்படி பேக் சைட்ல இருக்க துணிய முன்னாடி எடுத்தாலும் முன்னாடி வராது. இதனால தான் அத வந்து வச்சு தைக்கிறப்ப அந்த 1/2 இன்ச் மட்டும் தான் இருக்கணும். 1/2 இன்ச்சுக்கு அதிகமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். 1/2 இன்ச்சுக்கு அதிகமா எடுத்தீங்கன்னா போடுறப்ப இந்த மாரி வெளிய தெரியும். அசிங்கமா தெரியும். ஸோ அதனால அந்த மாரி எடுக்காதீங்க. ஸோ இப்ப பார்த்துக்கோங்க ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த கார்னர்ஸ் எல்லாமே பாருங்க. நான் வந்து எதுவுமே புடிச்சு இழுக்கவே இல்ல. சும்மா அப்படியே வச்சு காட்டுறேன். இது வந்து ஷோல்டர் ஜாயிண்ட். இப்ப இங்கேருந்து நெக்கோட ஷேப் பாருங்க. எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா வந்திருக்குன்னு சொல்லி. பைப்பிங்ல நெறைய பேருக்கு இங்க சரியா வராதுன்னு சொல்லுவாங்க. நான் கட்டிங்லாம் உள்ள எதுவுமே பண்ணல. இது மட்டும் கிராஸா வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில நான் வந்து ஸ்ட்ரிப் தைச்சு அத வந்து இதில வச்சு தச்சிருக்கேன். அவ்வளோதான். ஸோ ஒரு சிம்பிளான ப்ளவுஸோட லுக்கே எந்த அளவுக்கு மாத்திருச்சு பாருங்க. பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ளவுஸோட லுக்கே வந்து அந்த பைப்பிங் வச்சதுனால எந்த அளவுக்கு மாறிக்குன்னு சொல்லி. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. எப்பவுமே நெக் ஃபினிஷிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் சைட் ஜாயின் பண்ணணும். சைட் ஜாயின் டவுட்டும் நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதையும் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட சேனல தொடர்ந்து வாட்ச் பண்றவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் இப்படி தான் பேசுவேன். எனக்கு புடிச்ச விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஸோ அத தான் நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன்.
ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டவுட் இருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.